அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகள், இஸ்லாமிய உடன்பிறப்புகள் அனைவருக்குமான ஒரு செய்தி, ஒரு தகவல். அல்ஹம்துலில்லாஹ், நமது காரைக்காலில் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையால் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரில் உபை பின் கஅப் எனக்கூடிய ஒரு மதரசா மாஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்யப்பட்டு இப்போது அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல மாணவர்கள் அதிலே ஹிஃப்து பாடங்கள், அதாவது குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹிஃப்து பாடத்தை பயின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய வீடு போன்ற ஒரு இடத்தில்தான் ஒரு சில மாணவர்களை கொண்டு அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இடம் பற்றாக்குறையின் காரணத்தினால அதிகமான மாணவர்களுக்கான இடம் அங்கே போதுமானதாக இல்லை என்பதால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இடத்தை வாங்கி அங்கே ஹிஃப்து மதரசா முழுமையாக பள்ளிவாசலோடு சேர்ந்து கட்டப்பட்டால் அங்கு அதிகமான மாணவர்களுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கும் என்ற அடிப்படையில் மாஷா அல்லாஹ் அதை நடத்தக்கூடிய நிர்வாக பெருமக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இடம் வாங்கி அங்கே கட்டடத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 84 லட்சம் என்பது அதற்கான ஒரு எஸ்டிமேஷன். அது பற்றியான செய்திகள் எல்லாம் இதுக்கு முன்பாகவும் உங்களுக்கு வேறு சில ஆலிம் பெருமக்கள் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைத்த செய்தி தான். அதில் ஒரு 8400 நபர்கள் 1000 ரூபாய் ரீதியில் 8400 நபர்கள் அதற்கான கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பை கொடுத்தா அது நிவர்த்தி ஆகும். அதனுடைய 84 லட்சமும் நம்மளுக்கு பூர்த்தியாகும் என்ற ரீதியிலே இது அறிவிப்பு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட மாஷா அல்லாஹ் ஒரு 24 லட்சம் நெருக்க 24 லட்சம் வசூலாகிவிட்டது. இன்னும் ஒரு 6000 நபர்கள் ஒரு 1000 ரூபாய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மீதமாக இருக்கக்கூடிய அந்த தொகையும் பூர்த்தியாகிவிடும். அந்த அடிப்படையில் அடுத்த பதிவாகத்தான் இதை நம்ம பதிவு செய்கிறோம். இதற்கு முன்பாக கொடுத்தவங்களும் கூட அல்லாஹ்விடத்தில் நன்மையை அதிகமாக ஆதரவு வைத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் முன் வந்து கொடுக்கலாம். எல்லாமே வரவேற்கத்தக்கது அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஆக குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹாஃபிதுகள் உருவாவதற்கான ஒரு அடிப்படை மதரசாவாக இது நிறுவப்பட இருக்கிறது. ஆரம்பம் செய்யப்பட்டு ஒரு குறுகிய அமைப்பில் இருக்கக்கூடியது, ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடியது ஒரு பெரிய மதரசாவாக ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் வெளியூர்களிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து, கிராமங்களிலிருந்து, பகுதிகளிலிருந்தும் இன்ஷா அல்லாஹ் பல மாணவர்கள் அங்கே அனுப்பி வைக்கப்படுவாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோடு இன்ஷா அல்லாஹ் தங்கியிருந்து அவர்கள் ஹாஃபிதுகளாக, குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஹாஃபிதுகளாக அவர்கள் உருவாவதற்கு நம்மளுடைய பங்களிப்பு என்பது ஒரு முக்கிய பங்காக பின்புலமாக அது இன்ஷா அல்லாஹ் அமைய போகிறது. பள்ளிவாசலோடு சேர்ந்து கட்டப்படக்கூடிய இந்த மதரசா என்பது ஹாஃபிதுகள் உருவாவதற்கும் இது காரணமாக அமைய போகிறது. அங்கே சுற்றிருக்கக்கூடிய முஹல்லாவாசிகள் தொழுவதற்கான ஒரு பள்ளியாகவும் இந்த பள்ளி அமைய போகிறது என்பதும் இந்த இடத்துல நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்காக வேண்டிய நன்மையை நாம் ஆதரவித்து நம்ம கொஞ்சம் விரைவுபடுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம போய் காரைக்காலுக்கு சென்றிருக்கும் போது நம்ம பார்வையிட்டோம். சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கு, ஆனால் வந்து அந்த முதல் தளத்துக்கான அந்த சீலிங், அந்த சென்ட்ரிங், அந்த கான்கிரீட் இன்னும் போடலை. இந்த மழைக்காலம் முழுமையான இந்த மழையுடைய இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளேயாவது முயற்சி செஞ்சு நம்ம இந்த சீலிங்கை போட்டுட்டோம்னா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அந்த சீலிங் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ஆனால் மழை காலம் நல்லா இன்னும் மழை வர்றதுக்கு முன்னாடி போடாமல் இருந்தால் இன்னும் பேஸ்மெண்ட்டும் தரையும் தான் வந்து பழுதாகிட்டே போகுது. அதனால் விரைவுபடுத்துன்னு சொல்கிறாங்க. அதனால் அன்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அதை கேட்கக்கூடியவங்க எல்லாம் முன் வந்து கொஞ்சம் முற்கூட்டி உங்களுடைய பங்களிப்புகளை கொடுங்க. விரைவாக குறைந்தபட்சம் அந்த சீலிங் போட்டால் கூட ஒரு கட்டடமாக ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்ட வேலைகள் எல்லாம் ஓரளவுக்கான தொகைகளை கொண்டு செய்யலாம். மாணவர்களை உள்ள வந்து அமர்த்திடலாம். சீலிங் போட்டால் போதும் மினிமம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கட்டமாக அதை செய்யக்கூடிய அந்த நிர்வாக பெருமக்கள், அதில் ஈடுபடக்கூடிய அந்த நலம் விரும்பிகள் மாஷா அல்லாஹ் அதை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. இதையே நம்ம இன்ஷா அல்லாஹ் கருத்தில் கொண்டு நம்மால் இயன்ற அளவுக்கான தொகைகளை இயன்ற அளவுக்கு விரைவாக நம்ம முற்படுத்துவோம். இந்த நம்மால் முடியக்கூடிய தொகைகளை நாம் செலுத்திவிட்டு பிற மக்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைங்க. அவர்களுடைய பங்களிப்பு ஒவ்வொரு நபர் மூலமாக குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாய் வரும்பொழுது, இப்படி பல நபர்கள் மூலமாக வரும்பொழுது இந்த பணி அல்லாஹ் தஆலா நமக்கு இறைவான முறையில், சிறப்பான முறையில் நிறைவேற்றி தருவான். ஆக ஒரு சிறந்த முறையில் ஒரு ஹிஃப்ஸ் மதரசா அதனுடைய பணி நிறைவேறுவதற்கும் அதோடு ஒரு பள்ளிவாசல் நிறுவப்படுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பங்களிப்பை அதற்காக காரணமாக்குவானாக. நம்முடைய இந்த பங்களிப்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.